இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்பதான் ஒரு ஃபிஷ் வந்து உங்களுக்கு ப்ரீட் ஆகி ஒரு குட்டிய போட்டிருக்கு அப்புட்ன்னா, அந்த குட்டிங்கள வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா மேக்ஸிமம் குட்டிங்கள நல்லா பெருசா வளர்த்தலாம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்பதான் உங்க ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆயிருக்கு. இப்பதான் நீங்க வந்து ஒரு குட்டி எடுத்துருக்கீங்கன்னா, நீங்க பண்ணவே கூடாத ஒரு விஷயம் வந்து, இதுக்கு வந்து பில்லட் ஃபீட் பண்ணவே கூடாது. ஏன்னா, இந்த பில்லட் சைஸ் வந்து பெருசா இருக்கும். நீங்க என்னதான் அந்த பில்லட் ஃபுட்ட வந்து நுணுக்கி, அத வந்து தண்ணீல மிக்ஸ் பண்ணாலுமே, அது வந்து அந்த ஃபிஷ் வந்து எடுத்து சாப்பிடுமான்றது ரொம்பவே பெரிய கேள்விக்குறி. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிஷ்ஷு ஆ ப்ரீட் ஆனதுக்கப்புறம், அதாவது குட்டிங்க வந்ததுக்கப்புறம், ஒரு 1 வாரத்துக்காவது நீங்க வந்து இதுக்கு லைவ் ஃபீட் போட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, அந்த லைவ் ஃபீட் போட்டா மட்டும் தான் அந்த அந்த ஃபிஷ்ஷு குட்டிங்கள வந்து மேக்ஸிமம் இப்போ 100 குட்டி போடுதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 80 குட்டியாவது நம்ம வந்து பெருசா கொண்டு வர முடியும். இந்த லைவ் ஃபீட் போட்டா மட்டும் தான். இந்த பில்லட் போட்டீங்கன்னா, ரொம்ப சில ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடும். அதுவுமே ரொம்ப சில சின்ன ஃபிஷ்ஷுமே சாப்பிடுமான்றது நம்மளுக்கு ரொம்பவே பெரிய டவுட்டு. அதனால இந்த மாரி லைவ் ஃபீட் பண்ணீங்கன்னா, அதில இருக்க நியூட்ரிஷன்ஸுமே ரொம்ப அதிகம். அது வந்து ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷஸ ரொம்பவே நல்லா பெருசா எடுத்துட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்தெந்த மாரி லைஃப்ல வந்து உங்களோட ஃபைஸுக்கு ஃபீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன மைக்ரோவார்ம்ஸ் இந்த மாரி ஃபீட்லாம் வந்தீங்கன்னா, தாராளமா உங்களோட ஃப்ரைஸ வந்து ஃபீட் பண்ணலாம். அதில ரொம்பவே ஹெல்த் இருக்கு. அது வந்து உங்க ஃப்ரைஸ வந்து நல்லா பெருசாகறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களால லைவ் ஃபீட் பண்ணவே முடியல அப்புட்ன்னா, நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக் இருக்கும். எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ வந்து வேவிச்சு, அதில இருக்கிற எல்லோஸ மட்டும் எடுத்து ஒரு துணியில கட்டி, அத லைட்டா பொடிச்சு விடலாம். தண்ணீல பொடிச்சு விட்டீங்கன்னா, அத வந்து அந்த மீனுங்க வந்து ரொம்பவே நல்லா சாப்பிடும். இதில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எக் ஒயிட் அதாவது இந்த எல்லோ கலர் வந்து நீங்க வந்து பொடிச்சு நீங்க தண்ணீல விடும்போது, அது வந்து ரொம்ப நாள் தண்ணீலயே ஸ்டோர் ஆகிருக்கும்போது, அது வந்து தண்ணிய வந்து ரொம்பவே பொல்யூட் பண்ணிரும். இது வந்து ரொம்பவே பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்படி உங்களால லைவ் ஃபீட் பண்ண முடியல, அதாவது மைக்ரோவன் ஃபீட் பண்ண முடியல அப்புட்ன்னா, நீங்க தாராளமா இந்த எல்லோ வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து என்ன ஃபீட் பண்ணணும் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இப்போ வந்து அதோட டேங்க் மெயின்டனன்ஸ பத்தி பார்த்துருவோம். ஏன்னா, இந்த சின்ன ஃப்ரைஸோட டேங்க் மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பக்குவமா பார்த்துக்கணும். ஏன்னா, பெரிய ஃபிஷ்ஷ ஹேண்டில் பண்ற மாரி இத வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா, இத ஹேண்டில் பண்ணோம்னா, இது வந்து ரொம்பவே சாஃப்ட் பாடின்றனால, அத வந்து அவ்வளோ சீக்கிரம் அத வந்து தாங்காது. அதனால இது வந்து கொஞ்சம் பெருசாகுற வரைக்கும் இதோட வாட்டர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா ஏன்னா சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரைஸ வந்து வேற தண்ணீல எடுத்து விடுறதோ, அந்த மாரி விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தண்ணிய சக் பண்ணி வெளிய விடும்போது, ஆ அந்த பைப்ல வந்து இந்த ஃப்ரைஸ் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த ஃப்ரைஸ் போட்டுருச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 20 நாளைக்காவது இந்த டேங்க்ல இருக்க வாட்டர வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. 20 நாளைக்கு அப்புறம் அந்த ஃப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு சைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க தாராளமா டேங்கோட வாட்டர வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க டேங்க்ல வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ஹோல்ஸுமே இல்லாத பார்த்துக்கோங்க. அதாவது மேல எந்த ஒரு ஓட்டையுமே இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேல வந்து டேங்க் ஓப்பன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொசுலாம் வந்து முட்டை வச்சு, அந்த முட்டையிலேருந்து வர அந்த சின்ன மஸ்கிட்டோ லார்வா வந்து அந்த ஃப்ரைஸ வந்து சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அதனால மேக்ஸிமம் இந்த கொசு போகாத மாரி உங்க டேங்க் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நெறையா பேர் வந்து ஆ பண்ணி மிஸ்டேக் வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து எல்லா ஃப்ரைஸுமே வீணா போயிரும். அதனால இது வந்து இந்த மிஸ்டேக் வந்து நீங்க தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அப்படி உங்க டேங்க் ஓப்பன் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து ஏதாவது கவர் போட்டோ, ஏதாவது ஒரு ஆ பொருள எடுத்து வச்சோ அத வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தலாம் பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரைஸ வந்து ஆ ஒரு 100 குட்டி போடுதுன்னா, அட்லீஸ்ட் இந்த விஷயத்தலாம் பண்ணும்போது 80 குட்டியாவது நீங்க நல்லா பெருசா வளர்த்தலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.